அல்லாஹ் 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 அல்லாஹ். அந்த துல்குவைசராவனுடைய கூட்டம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உமரை இவரை வெட்டிவிட வேண்டாம், இவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருகிறது என்று. அதே தமீமி கிளையை சேர்ந்தவர் தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி. வஹாபிகளின் தலைவனாகிய அப்துல் வஹாப் நஜ்தி இவனும் தமீமி குலத்தை சேர்ந்தவன். அந்த துல்குவைசராவும் அதே தமீமி குலத்தை சேர்ந்தவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தது சரியாக மாறிவிட்டது. உலகத்திலே வஹாபீசத்தை தோற்றுவித்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் அந்த துல்குவைசராவினுடைய 16வது தலைமுறையிலே வந்தவன். முஹம்மது பின் அப்துல் வஹாப், முஹம்மதுடைய தகப்பனார் அப்துல் வஹாப். எண்ணிக்கங்க எத்தனை. அவனுடைய தகப்பனார் சுலைமான், அவனுடைய தகப்பனார் அலி, அவனுடைய தகப்பனார் முஹம்மது, அவனுடைய தகப்பனார் அஹமது, அவனுடைய தகப்பனார் ராஷித், அவனுடைய தகப்பனார் பரீத், அவனுடைய தகப்பனார் முஷர்ரப், அவனுடைய தகப்பனார் உமர், அவனுடைய தகப்பனார் மிஅலாத், அவனுடைய தகப்பனார் ரீஸ், அவனுடைய தகப்பனார் ஜாகிர், அவனுடைய தகப்பனார் முஹம்மது, அவனுடைய தகப்பனார் அலி, அவனுடைய தகப்பனார் உஹைப், அவனுடைய தகப்பனார் தான் துல்குவைசிரத்து தமீமி. துல்குவைசிரத்து தமீனுடைய வழித்தோன்றலிலே 16வது தலைமுறையிலே வருகிறார். இப்படி ஒரு ஆணு பிறப்பாருங்கிறத நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்கூட்டியே அறிவித்துட்டு போனாங்க. இதுதான் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உம்மத்தினர்களை சும்மா விட்டுட்டு போயிடலாங்க, தெளிவான அடையாளம் காட்டிட்டு தான் போயிருக்கிறாங்க. என் உம்மத்தினர்கள் எந்த வகையிலும் சந்தேகம் கொள்ளக்கூடாது, தெளிவாக இருக்கணுங்கிறதுனால எதையும் விட்டுட்டு போகவே இல்லை. அந்த நஜிதிலே பிறந்தவர் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப். இப்படிப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபித்னா அங்கேதான் உதிக்கும் என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நச்செய்தி வழங்கிட்டாங்க. அந்த முஹம்மது பின் அப்துல் வஹாபினுடைய கொள்கையை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் வஹாபிகள் என்று நாம் பெயர் வச்சிருக்கிறோம். யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் குருங்கள் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். என்னவென்று சொல்லுவேன் நான் உங்கள் அன்பை யா நபி, என்னவென்று சொல்லுவேன் நான் உங்கள் அன்பை யா நபி.